சூட்சுமமாய் சூத்திரனாய் சூக்குமமாய் நிகழக்கூடிய இயக்கங்கள் அனைத்தும் படைத்தல், காத்தல், மறைத்தல், போக்குதல், அருளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தொழில மறைத்தல் என்ற கூடிய ஒரு மாய சக்தி, அந்த சக்தி எப்படி நம்மளை இயங்குது என்பதை உலகத்துக்கு உணர்த்தக்கூடியதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அவதார நோக்கம். கிருஷ்ணனுடைய திதி அது அஷ்டமி திதி. அஷ்டமித்தில் 8 கலைகளை உடையது. 8 கலைகள் அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கூடியது, அஷ்ட மங்களத்தை தரக்கூடியது. அஷ்ட ஐஸ்வர்யம் என்று சொல்லி அஷ்டம் 8 8 16 சோடச கலையை தரக்கூடியது. இது எல்லாமே கிருஷ்ணனுடைய அவதார நோக்கத்தினுடைய முழு தோல்விழி கொண்ட அவருடைய கண்ணான கண்கள், அந்த கண்களுக்கு அவ்வளவு மகிமை. ஒவ்வொரு கண்ணுக்கு ஒரு வேல்விழின்னு சொல்லி முருகனுக்கு சொல்ல மாதிரி கண் அப்படின்னாலே கிருஷ்ணன் தான். சாதாரண விஷயம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியை எப்பொழுதெல்லாம் கிரகங்கள் கடக்கின்றனோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் அம்பலச்செல்வர் திரு பழனிமுருகன் ஐயா அவர்கள். வணக்கம். 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 நிறைய இடத்துல உங்களுடைய முகங்களை நம்ம நேயர்கள் பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு கோகுல அஷ்டமி, இந்த நன்னாள்ல இந்த கோகுல அஷ்டமி பண்டிகையை நம்ம எப்படி கொண்டாடணும், என்னெல்லாம் பொருட்கள் வாங்கினா இன்னைக்கு ரொம்ப நல்லது, என்ன மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்? அதாவது கோகுல அஷ்டமி நீ கேட்டது, அஷ்டமி திதியை சுபநாள ஆக்கியது இந்த கோகுல அஷ்டமி. அஷ்டமி திதினால எல்லாருமே அஷ்டமியில் எந்த சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க, தவிர்ப்பாங்க. அந்த அஷ்டமி திதி அது கெடுதலான நாள் அல்ல, அது நன்னாள் என்று இந்த உலகத்திற்கு உணர்த்த வந்தது மகாவிஷ்ணுடைய அவதார நோக்கம் கிருஷ்ணனுடைய அவதாரம். அதனால் இந்த அஷ்டமி, அது ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி ரொம்ப விசேஷமானது. அதாவது அஷ்டமி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய நாள் அப்படின்னு பேர். இப்போ பைரவ அஷ்டமி அதுவும் அஷ்டமி திதி தான், சரிங்களா? தேய்பிர அஷ்டமியில் இதுவும் தேய்பிர அஷ்டமி தான். அனைத்து செல்வங்களையும் உள்ளடக்கிய ஒரு திதிக்கு பேர் தான் அஷ்டமி திதின்னு பேர். இது நிறைய பேர் எதிர்மறையாக சொல்கிறாங்க. அதாவது பொன், பொருள், ஆடை, ஆபரணம் எல்லாம் தரக்கூடியது. இப்போ அதை பற்றி பேசும்போது அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ கோகுல அஷ்டமியை பற்றி நான் பேசுகிறேன். கோகுல அஷ்டமியினுடைய அவதார நோக்கம் அப்படின்னு கேட்டேன்னா, தீயதை ஒழிப்பது, ஆணவத்தை அழிப்பது, அகங்காரத்தை போக்குவது, கெடுபலனை நீக்குவது அப்படின்னு சொல்லி உலகத்தில் நன்மை பயப்பதற்காக தீமையை அழிக்கக்கூடிய ஒரு நாளான ஒரு நன்னாளாக கிருஷ்ணவனுடைய அவதாரம் நிகழ்ந்தது தான் இந்த ஆவணி மாதம் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது கம்சன் என்ற ஒரு அசுரனை அழித்ததாக வரலாறு, புராண வரலாறு, இதிகாச வரலாறுலாம் சொல்லப்படுது. ஆனால் கம்சன் அழிவதற்காக மகாவிஷ்ணு குழந்தையாக அவதரித்து பூமியில் ஒரு கிருஷ்ண புராணமே உருவாயிருச்சு. அப்போ இதனுடைய வரலாறு தத்துவத்தை நம்ம எடுத்து பார்க்கோமான்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதத்தில் ஏன் அது அவதாரம் எடுத்தார் அதுதான் முதல்ல கவனிக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, 12 மாதங்களில் சூரியன் ஆட்சி வரக்கூடிய மாதம் ஆவணி மாதம். அந்த சூரியன் ஆட்சி வரக்கூடிய மாதம் தான் அண்ட சராசரங்களில் மையப்புள்ளின்னு சொல்லக்கூடிய பிந்துஸ்தானம் சொல்லக்கூடியது. வருடத்தில் எப்பொழுதெல்லாம் ஆவணி மாதம், அதாவது வாஸ்து சாஸ்திரத்தில் அண்டம், பிண்டம், கண்டம் என்று சொல்லக்கூடிய இடங்களில் அந்த வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு சொன்ன 8 திசைகளையும் மையப்புள்ளியாக, ஆதார மையமாக, நடுநாயகமாக இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய 8வது நாள், அதாவது தேய்பிர 8வது நாள் வரக்கூடிய அஷ்டமி, அதாவது ஆகம கணக்கில் ஆயக்கணக்கில் 8 8 8ங்கிறது ஆகம கணக்கு, ஆயக்கணக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 8வது நாளில் 8வது குழந்தையா பிறக்கிறார். 8வது நாள் இவர் பிறப்பு 8வது குழந்தை. அப்போ 8வது நாளில் 8வது அஷ்டமிங்கிறது 8வது திதி, சரிங்களா? அப்போ 8வது திதியில் 8வது நாளில் 8வது குழந்தையா பிறக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அவதார நோக்கம் என்பது இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் நன்மை பயக்கும் பொருட்டு அவதார நோக்கம். அதனால தான் இந்த டயத்தில் வாஸ்து கன்சல்ட் பண்ணுறது, வீடு கன்சல்ட் பண்ணுறது, ஒரு பூமி வாங்குறது, வீடு ரொம்ப நன்மையை தரும்.
யாருமே அஷ்டமி பதிய மாட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப கோகுல அஷ்டமி அன்னைக்கு கவர்மெண்ட் லீவ், ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, அது வேற விஷயம் நம்ம ஊர்ல. ஆனா அஷ்டமி இது எப்பவுமே பண்ணலாம். அப்போ இந்த கோகுலாஷ்டமியினுடைய நோக்கத்துல வந்து எல்லாரும் கிருஷ்ண வழிபாடு கிருஷ்ண வழிபாடு கிருஷ்ண வழிபாடு கிருஷ்ண வழிபாடு சொன்னா, சூட்சுமமாய் சூத்திரனாய் சூக்குமமாய் நிகழக்கூடிய இயக்கங்கள் அனைத்தும் படைத்தல், காத்தல், மறைத்தல், போக்குதல், அருளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தொழில்ல வந்து மறைத்தல் என்றக்கூடிய ஒரு மாய சக்தி, அந்த சக்தி வந்து எப்படி நம்மளை இயங்குது என்பதை வந்து உலகத்துக்கு உணர்த்தக்கூடியது தான் கிருஷ்ணத்தினுடைய அவதார நோக்கம். அதாவது கிருஷ்ணர் வந்து எதையுமே சூழ்ச்சி செய்வாரு, சூது உள்ளவாரு. மகாபாரதத்துல பாண்டவரத்துல வந்து அவர் சூழ்ச்சி செய்து இறைவன் ஏன் செய்யறார், இறைவனுக்கு ஏன் அதை செய்யணும் கணக்கா? அப்படி கிடையாது. இந்த உலகத்துல நீங்க வாழணும் அப்படின்னா விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் அப்படின்ற மாதிரி, நான் கடவுளே ஆனாலும் கூட பூமியில வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய அறிவையும் ஞானத்தையும் நீ பெருக்கிக் கொள்ள வேண்டும், உன் அறிவையும் ஆற்றலையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீ இருந்தா தான் பூமியில வாழ முடியும் என்கின்ற ஒரு தத்துவத்தை வந்து உலகத்துக்கு வந்து விட்டு கொடுத்தவர் தான், அதாவது உலகத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தவர் தான் கிருஷ்ணனுடைய அவதார நோக்கமே. மனிதர்கள் உயிர்கள் எப்படி வாழ, ஏன் கேட்டீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து அதாவது நல்லோர்கள் நல்லோர் அல்லாதவர்கள், அதாவது மிருக குணம் கொண்டவர்கள், மனித குணம் கொண்டவர்கள், பட்சி குணம் கொண்டவர்கள், இந்த உலக உயிரில பல பேர் பலவிதமான குணங்கள்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பூமியில நீ வாழணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய ஆற்றலையும் அறிவையும் பெருக்கி கொண்டு அது மாதிரி தான் நீ வாழணும். ஒருத்தர் கெடுதல் பண்றவன்ட்ட போய் நல்லது பண்ணா வேலை செய்யாது, மிருக குணம் உள்ளவன்ட்ட போய் சாத்விக குணம் தான் வேலை செய்யாது. அப்போ மிருக குணம் இருக்கிற இடத்துல நீயும் மிருக குணம் மாதிரி சீற்றத்தை காட்டினாதான் அங்கே நீ வாழ முடியும். அப்படின்ற பல விஷயங்களை வந்து கிருஷ்ணனுடைய அவதார நோக்க கிருஷ்ணனுடைய புராணங்கள் வந்து சொல்லுது நமக்கு. அவருடைய வரலாறை நம்ம முழுசா படித்தாலே, கிருஷ்ணனுடைய அவதாரத்தை முழுசா படி, பூமியில் நாம் எப்படிலாம் வாழலாம் என்கிற தத்துவம் நமக்கு முழுவதுமாக தெரியும். கண்டிப்பா. அதனால இந்த கிருஷ்ண அவதார நோக்கத்தினுடைய அமைப்பு வந்து கிருஷ்ணனுடைய திதி, அது அஷ்டமி திதி. அஷ்டமித்தில் 8 கலைகளை உடையது. 8 கலைகள் அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கூடியது, அஷ்ட மங்களத்தை தரக்கூடியது. அஷ்ட ஐஸ்வர்யம் என்று சொல்லி அஷ்டம் 8 16 சோடச கலையை தரக்கூடியது. இது எல்லாமே கிருஷ்ணனுடைய அவதார நோக்கத்தினுடைய முழு பலன். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் எல்லாமே கிடைக்கக்கூடியது. ஆனால் எப்படி கிடைக்கும்? தீயதை போக்குனாதான் நல்லது வரும். அப்போ தீயதை போக்குவதற்காக நிகழ்ந்தது, துர்தேவதை விரட்டுவதற்காக நிகழ்ந்தது, ஆணவத்தை அழிப்பதற்காக நிகழ்ந்தது தான் இந்த கிருஷ்ண அவதாரத்தினுடைய முழு நோக்கம். எல்லாருமே கிருஷ்ணனுடைய வரலாறு தெரியும். கிருஷ்ணர் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்தவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணனுடைய வரலாறு எல்லாரும். ஆனால் இதில் வந்து ஆளிலை கிருஷ்ணன் பேர். இந்த ஆளிலை கிருஷ்ணன் யாரு? அண்ட சராசர உலகம்லாம் பிரளயம் ஏற்பட்ட உடனே அப்படி பிறக்கிறார் சொல்ல ஆளிலை கிருஷ்ணன். அப்போ ஆளிலை கிருஷ்ணனை அனுதினமும் வழிபட்டால், ஆளிலை கிருஷ்ணனை அனுதினம் வழிபட்டால் பாலுடன் கலந்த தேன் போல் இன்பம் தரும், பாலுடன் கலந்த தேன் போல் இன்ப சுவை தரும். நூலிலை தைத்த ஆடையாய் மானம் காக்கும், நூலில் தைத்த ஆடையாய் மானம் காக்கும். கோல்விழி கொண்டு, அதாவது அவருடைய பரந்த விழி, திறந்த விழி கொண்டு நம்மையெல்லாம் காத்து ரட்சித்து அருள்வார். கிருஷ்ண பகவானுடைய அருள் அது. அதாவது ஆளிலை கிருஷ்ணனை அனுதினம் வழிபட்டால் பாலுடன் கலந்த தேன் போல் இன்பம் தரும், நூலில் தைத்த ஆடையாய் மானம் காக்கப்படும், கோலில் அதாவது கோல்விழி கொண்டு நம் வாழ்வை காத்து ரட்சிப்பார் என்பது கிருஷ்ண அவதாரத்துடைய நோக்கம். அதனால கிருஷ்ணன் வழிபாடு என்பது மிக 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 ஒரு நல்ல வழிபாடு. அதாவது கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ குழந்தையில வந்து செல்லமே கண்ணே அப்படின்னு கூப்பிடுறோம்ல, கண்ணா அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனே ஓடி வருவார். குழந்தையா இருக்கும் பொழுது கண்ணா கண்மணியே அப்படி சொல்லும் பொழுது, அதனால தான் கண்ணன் கண்ணதாசன் சொல்லுவாங்க. அப்போ அதனால தான் கோல் விழி கொண்டு, அதாவது கண் கடைசி வார்த்தை வருது பற்றில, கோல் விழி கொண்டு நம் வாழ்வை காத்தருவார்னா, கோல் விழி கொண்டு அவருடைய கண்ணான கண்கள், அந்த கண்களுக்கு அவ்வளவு மகிமை. ஒவ்வொரு கண்ணுக்கு ஒரு வேல்விழின்னு சொல்லி முருகனுக்கு சொல்ல மாதிரி கண் அப்படின்னாலே கிருஷ்ணன் தான், கண்கள் அப்படின்னாலே கிருஷ்ணன் தான். ஏன்னா அந்த கண்களுக்கு தான் வந்து மாயக்கண்ணன் சொல்லுவாங்க. இன்னொரு பெயரும் இருக்கு, மாயக்கண்ணன் அப்படின்னு. மாயக்கண்ணன் தான் அப்படின்னா, அதாவது இப்போ திருட்டு பார்வை, இருட்டு பார்வை, குருட்டு பார்வை, அந்த கண்கள் 2 தான். அதுக்கு விழிகளுடைய பார்வை வேற வேற வச்சிருப்பாங்க. இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும்னா அவன் கண்ணை பார்த்து பேசணுமாங்க. ஆமா, கண்ணை பார்த்து கண்ணை நேருக்கு நேரம் நீங்க பாருங்க. அந்த 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 கண்கள் 2 ஒருத்தரை பார்த்த உடனே அவன் அகத்துல இருந்து உண்மையா இருக்கிறானா பொய்யா இருக்கானா உடனே தெரிஞ்சிரு. அதுதான் மாயக்கண்ணனுடைய ஒரு அவதார நோக்கத்துடைய பரிசு.
அந்த கண்களை வைத்து இடம் ஓட்டுவார் அவர் வந்து. கண்கள் பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கண்கள் பேசுவதற்கு கர்த்தாவே கண்ணபுரான் தான். கண்கள் பேசுவதற்குரிய கர்த்தா யாருன்னா கண்ணபுரான் தான். அவர் தான் கண். அதனால தான் வந்து இந்த காதல் வயப்படுறவங்களுக்கு பூரா கண்ணா 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 சொல்ல, கண்கள் தான் பேசும். காதலுக்கு வந்து கண்கள் தான் பேசும். அதனால தான் கோபியர்கள் பூரா கண்ணனை சுற்றி இருந்தாங்கன்னு சொல்லலை. அதனால் காதலுக்கு வந்து கண்ணனுடைய இது ரொம்ப 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 முக்கியம். அப்போ காதல் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா, ஒருத்தரை நேசிக்கிறது, அன்பை வெளிப்படுத்துறது. உங்களை சுற்றி ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கிறது, உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு ஜனங்கள் இருக்குன்னா வசீகர தத்துவம்னு இதுக்கு பேர். அந்த வசீகரத்துக்கு வந்து கண்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இல்லை. அதனால தான் கண்ணபிரானை வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் வசீகரிக்கப்படுவீர்கள். கண்ணபிரானால் ஆற்றல் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் வந்து எல்லாராலையும் போற்றப்படுவீர்கள். கண்ணனுடைய அருள் கிடைச்சி அப்படின்னாக்கா வாழ்வு மலரும், ரட்சிக்கும். எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து தோல்விங்கிறது வாழ்நாள வரவே வராது. அதான் கண்ணபிரானுடைய தத்துவம். இந்த கோகுல அஷ்டமி திதியில் அதே நேரத்தில் இந்த திதியில் வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற அஷ்ட மங்களங்களை நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். அஷ்ட மங்களம் 8 விதமான தானியங்கள் வச்சுக்கலாம். 8 விதமான நவதானியங்களை வந்து அதில் வந்து இந்த நவதானியம் 9 தானியம் வைக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவதானியங்களில் வந்து செய்யக்கூடிய வந்து உருண்டை, அதான் லட்டு, இனிப்பு செய்யணும். அதில் தானியங்களை அப்படியே வைக்கக்கூடாது. கம்புல உருண்டை, கேப்பல உருண்டை, அதில் வந்து இனிப்பு கலந்து, இன்சுவை கலந்து படைக்கும். அதுதான் கிருஷ்ணனுடைய விசேஷம். நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது. இன்னைக்கு செய்யறது வந்து இனிப்பு பலகாரங்கள் அதிகமாக செய்யணும் கிருஷ்ணனுக்கு. இனிப்பு தான் நிறைய, காரத்தை விட முழுக்க இனிமே காரமே வைக்கக்கூடாது. முழுக்க ஆமா, நெய் உப்போட செய்யக்கூடாது. நெய்யினால் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்கள் மட்டுமே. அது நம்ம எந்த வேணாலும் தானியங்களை எத்தனை தானியம் வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது கிருஷ்ணனுடைய முழு அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து ஆளிலை இலையில மாலை கட்டி, இப்ப வீட்டுல வெத்தலை மாலை போடுவாங்க, வெத்தலை மாலை தோரணம் கட்டும்ல, அது மாதிரி ஆளிலை மாலை தோரணம் கட்டலாம். இன்னைக்கு கட்டணும் வீட்டு வாசல்ல. ஆளிலை தோரணம் வந்து, அதாவது ஆலம்பால், அத்திப்பால், அரசம்பால், மாம்பால், பலாப்பால், 5 விதமான பால் மரங்கள். இந்த 5 விதமான பால் மரங்கள்ல வந்து ஆலம்பால் வந்து மண் தத்துவத்துக்குரியது. அப்ப மண் தத்துவம் பூமியில வீடு வாசல் மண்மனை யோகங்கள் கிடைப்பதற்கும் உங்கள் இல்லம் செல்வ சுவிட்சமாக மாறுவதற்கும் இந்த ஆலம்பாலுடைய கரு ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஆளிலை தோரணம் கட்டி ஆளிலை பால், அந்த ஆளிலை பால், ஆலமரத்து பால் இருக்குல்ல, அந்த ஆலமரத்து வேறு, அந்த ஆலமரத்து தொங்கக்கூடிய அந்த வேறு, அந்த விழுதுகள்னு சொல்லுவோம்ல, அந்த விழுதை கருக்கி ஆலம்பாலோட கலந்து, அந்த ஆலம்பால் கலந்து, இது வந்து ஆலம்பாலுடைய அஞ்சனம் பேர். அந்த மை, அந்த ஆலம்பாலோட அஞ்சன மையை எடுத்து நீங்க வைக்கணும். வைக்கும் பொழுதுதான் மண் தத்துவத்துக்குரிய மகத்துவம் தெரியும். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அஞ்சன மை. இன்னைக்குதான் அதை செய்யணும். அதை ஏன் கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு மை வைப்பாங்கல்ல, இது வந்து ஆலம்மையின் பேர். கிருஷ்ணனே வந்து குழந்தை அவதாரம். அவர்தான் ஆலமைவி. ஆலமைன்னா ஆலகண்டன், அதாவது நீலகண்டனுடைய மை. ஆலம் உண்ட நீலகண்டன் இருக்காருல்ல, அவருக்கு இந்த அஞ்சனம் தான். ஆலம் உண்ட நீலகண்டனுக்கு. அதனால வந்து குழந்தைகளுக்கு எல்லா மையும் வைப்பாங்க. ஆனால் ஆலம்பாலில் வைக்கிற மை விசேஷமானது. அது வந்து திருஷ்டிப்படாது, ஒன்றுபட, ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடியது. அதனால் ஆளிலை கிருஷ்ணன் பிறந்த அன்று ஆலமர தோரணம் கட்டி ஆலம்பால் அஞ்சனம் வைத்து நீங்கள் பட்சணங்கள், இனிப்பு பட்சணங்கள் செய்து, பட்டாடை உங்களால் என்ன முடியுமோ அந்த பட்டாடையை நீங்கள் வைத்து, வெண்ணெய், அவருக்கு வந்து புதுமான வெண்ணெயை வைத்து, அந்த புல்லாங்குழல் சொல்கிறாங்கல்ல, மூங்கில் வச்சு வணங்கும். புல்லாங்குழல் வந்து மூங்கில். ஏன் கேட்டிங்கன்னா, பேசக்கூடிய சபித்து வந்து 3. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலாமரம் பேசும், கருங்காலி ஆச்சா மரம் பேசும், மூங்கில் மரம் பேசும். எப்படி பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூங்கில் மரம் புல்லாங்குழலாக நமக்கு பேசும். புல்லாங்குழல் மூலமாக நமக்கு பேசும். மரம் பேசும்னா பேசும். எப்படி? புல்லாங்குழல் மூலமாக பேசும். பலாமரம் வாத்தியமாக நமக்கு பேசும். ஆச்சா மரம் வந்து நாதஸ்வரமாக நம்மகிட்ட பேசும். இந்த 3 மரங்கள் பேசக்கூடிய மரம். அந்த 3 மரங்களில் முக்தி என்ற பேரின்ப வீட்டுக்கு கொண்டு சொல்லக்கூடிய மரம் வந்து மூங்கில் மரம். அதனால கிருஷ்ணனுடைய அந்த குழலோசை கேட்டவுடன் பட்ட மரங்கள் எல்லாம் துளிர்த்தனவே அப்படி சொல்றாங்க. எப்படா பட்ட மரம் துளிர்க்கு அப்படின்னா, கிருஷ்ணனுடைய கரங்களுக்கு நாம் எப்பொழுது செல்வோம் என்பதற்காக. ஏன்னா துளிர்த்து விட்டால் அது வந்து பசுமையாகிவிடும். அந்த கிருஷ்ணன் வந்து அதை உடைத்து நம்மளை வாசிக்க மாட்டாரா? கிருஷ்ணனுடைய கரத்துக்கு நம்ம போக மாட்டோமோ?
பட்டை மரத்தை நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ துளிர்த்த மரம் வந்து உயிர் உள்ளது. அது இறைவனுடைய கரத்துக்கு செல்வதற்காக பட்ட மரங்கள் எல்லாம் துளிர்த்தனவா, இறைவன் கரம் நம்ம மேல் படாதா, நம்ம போக மாட்டோம் அப்படின்னு. அதனால வந்து ஐஸ்வர்யத்துல வந்து மூங்கிலும் ஒன்று. எல்லாரும் சொல்லுவாங்க புல்லாங்குழல். நான் சொல்லுவேன், வீட்டுல நடுவுல புல்லாங்குழலை கட்டி தொங்க விடு, அது உள்ளுக்குள்ள காற்று தானாகவே போய் பேசிக்கிட்டு இருக்கோம் கூட, உனக்கு தெரியாது. புல்லாங்குழல். ஆமா, அட்ட புல்லாங்குழல் இருந்தாலே கிருஷ்ண பரமாத்மா அங்க இருப்பார். ஆமா, புல்லாங்குழலும் ஒரு மயிலிறங்க வச்சுட்டாலே கிருஷ்ணன் அங்கே வந்துடுவார். அந்த 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 மனையில வந்து அமர்ந்து அவங்களுக்கு எல்லா வேண்டுமெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு அமைப்பே அங்கே உருவாகிவிடும், தானாகவே உருவாகிவிடும். இது வந்து கிருஷ்ண அஷ்டமியினுடைய அமைப்பு. அதே நேரத்தில் அந்த கிருஷ்ண பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறார். அது ஜெயந்தியா வருது. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுடைய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசியில சந்திரன் உச்சம் பெறது. நல்லா நீங்க கவனிக்கணும். இப்ப பூகம்பம் நடந்தது பார்த்தீங்களா? பூகம்பம் நடந்ததுல குரு வந்து ரோகிணியை தொடும் பொழுது பூகம்பம், சனி ரோகிணியை தொடும் பொழுது கடல் கொந்தளிப்பு. நல்லா கவனிக்கணும். சாதாரண விஷயம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியை எப்பொழுதெல்லாம் கிரகங்கள் கடக்கின்றனோ அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இது வந்து இந்த ரோகிணி நட்சத்திரனுடைய பவர். ஏன்னா உச்சப்பெற்ற சந்திரன். அது வந்து அந்த சந்திரன்ல வந்து கிருஷ்ணன் ஏன் அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எதிர்மறைகளை எல்லாம் ஒழித்து கட்டக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு நாள். அதனால வந்து இந்த நாளில் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன வேண்டும் அதை வேண்டுவனையும், உங்களை விட்டு போக வேண்டியதையும் இதையெல்லாம் நீங்கள் ப்ளேயர் பண்ணீங்கன்னா, வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த சக்தி உடனடியாக கைகூடி உங்களுக்கு வந்து கிருஷ்ணனுடைய அருளால் எல்லா காரியமும் உங்களுக்கு சித்தி ஆகிடும். ஆமாம். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய மகிமை அப்படின்னு கேட்கும்போது, சந்திரன் உச்சம் பெற்று வர்றதுனால, அவர் சந்திர கலையோட இருக்கிறதுனால, அவர் வந்து எப்பவுமே சந்திரன் குளிர்ந்தவர் தான் பெருமாள். சந்திர கலையோட இருக்கிறதுனால செல்வம் பொன்னும் பொருளும் ஆடை ஆபரணமும் கொடுக்கக்கூடிய அவர், இந்த பூமியில வாழக்கூடிய அனைத்து இன்பங்களையும் திருக்கக்கூடியவர் கிருஷ்ணர் தான். தெரியுங்களா? அதனால வந்து இந்த அவதார நோக்கத்தினுடைய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த கிருஷ்ணனுடைய அவதார நன்னாளில் எல்லோரும் ஆளிலை தோரணம் கட்டி, ஆளிலை ஆலம்பால் அஞ்சனம் வைத்து, இனிப்பு பலகாரங்கள் வைத்து, பட்டாடை வைத்து உங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சு நீ வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் என்றைக்கும் திருமகள் நிலைத்து நீங்காது இருப்பார். அருமை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு எல்லோருக்குமே வந்து இந்த சீடை, வெள்ளை சீடை, உப்பு சீடை இதெல்லாம் வச்சுதான் வழிபடணுங்கிறது தெரியும். ஆனா இதை தாண்டி வந்து புல்லாங்குழலுக்கான மகத்துவம் என்ன, அதே மாதிரி அந்த அஞ்சன மை வந்து வச்சு வழிபடணும், அதே மாதிரி ஆளிலை தோரணம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு தேவையான ஒரு பதிவாக தான் இருந்தது. அனைவருக்கும் கோகுல அஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.